ஹாய், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோ வந்து சிக்கன் ரைஸு எப்படி சாப்பிட்டோன்றது போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது மீல்ஸ் 100 ரூபீஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான மீல்ஸை தான் இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். மோர், ரசம், சாம்பார், அடுத்தது ஒரு பெரிய அப்பளம், இது மீன் குழம்பு, நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் வெண்டைக்காய் கூட்டு, அது இது ஃபிஷ்ஷு ஃப்ரை. இது எல்லாமே சேர்த்து தாங்க 100 ரூபீஸு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைஸும் வந்து அவ்வளோ நிறைய இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி எவ்வளோ ரைஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாங்களா? பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது 2 பார்ட்டாக வந்து போட்டேங்க, ஏன்னா ரொம்ப நீளமாக போடுறதுனால. ஃபஸ்ட்டு பார்ட்டில் சிக்கன் ரைஸு அண்டு கிரேவி எப்படி இருந்ததுன்றதை காமிச்சேன். 2வது பார்ட்டில் வந்து ஃபுல் மீல்ஸ் லன்ச்சு. பாருங்கள் வாழை இலை தாங்க வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை இலையில் தான் கட்டி கொடுக்குறாங்க, அண்டு நூலில் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? பாருங்கள் வாழை இலை கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரைஸு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது, மெலிசாக தாங்க இருந்துச்சு. எல்லா ரைஸும் நல்லா அந்த குண்டு அரிசிலாம் கிடையாது, ஒரு நல்ல மெலிசான ரைஸ் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது, உதிரி உதிரியாகவும் இருந்தது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு இருக்குது. மோர், சாம்பார், ரசம், வெண்டைக்காய் கூட்டு, நெக்ஸ்ட்டு இது வந்து 70 ரூபீஸுங்க. இது நான்வெஜ் இல்லாமல் இது மட்டும் நம்ம வாங்கினோம்னா 70 ரூபீஸு. இந்த அப்பளமும் சேர்த்து கொடுப்பாங்க, 70 ரூபீஸ். இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? சாம்பார், ரசம், மோர், வெண்டைக்காய் கூட்டு, ஒரு அப்பளம் 70 ரூபீஸு. இதை பாருங்கள் மீன் குழம்பு ப்ளஸ் பாறை மீன் ஃப்ரை, இது கூட சேர்த்து வாங்கினோம்னா 100 ரூபீஸ். இது தாராளமாக வாங்கலாமா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்ஸே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் ஆகுங்க. லேடிஸ் வந்து ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிட்லாம். குழந்தைங்க 2 பேர் சாப்பிட்லாம், பெரியவங்க ஒருத்தர் சாப்பிட்லாம். இப்போ வாங்க எல்லாமே நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாங்களா? ஒவ்வொன்றா பிரித்து வச்சுக்கலாம். அதுக்காட்டியே நான் எடுத்து பிளேட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அல்ல சாப்பாடு வந்துகிட்டே இருக்குது. ரைஸும் நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது, சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. பாருங்கள் தட்டு ஃபுல்லாக வந்துடுது. அதுவும் கட்டி கட்டியாக தாங்க இருக்குது. நான் உதிரியாக வந்து பண்ணலை, அப்படியே தான் எடுத்து போடுறேன். தாராளமாக 100 ரூபீஸ்க்கு வாங்கலாம். குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல குவான்டிட்டியாகவும் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் எடுக்க எடுக்க குறையாமல் வந்துகிட்டே இருக்குது சாப்பாடு. இப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபிஷ்ஷு கிரேவி சாப்பிட்லான்னா சாம்பார் வேணும்னாங்க. ஸோ சாம்பார் வச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற மாதிரி தாங்க இருக்குது, ஹோட்டலில் செய்கிற மாதிரி அப்படின்ற கணக்கே வராது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான். அப்பளம் எல்லாருக்கும் வச்சிடலாம். சாம்பார் சாதம், அப்பளம் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.